2ஆம் அதிகாரம், பிரதர்ல ஒருத்தர், ஆதியாகமம் 2:18. நம்ம 8 சொல்றோம், 2:18 பிரதர், 18. 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இந்த நாளிலே முதல் திருமணம், அந்த திருமணத்தை குறித்தும் அடுத்த திருமணத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி திருமணத்தை நடத்த வேண்டும் என்றும், திருமணம் என்றால் என்ன என்று சொல்லி இந்த செய்தியில எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். கேட்டீங்களா? ஒருவேளை தலைப்பு போடணும்னா திருமணம்னு செய்தி போட்டு தலைப்பு போட்டுக்காங்க. வாலிப பிள்ளைங்க கேட்கலாம், அவங்களுக்குலாம் திருமணம் நடந்துருச்சு, எங்களுக்கு எப்போ நடக்கும்னா உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். நாங்களும் உங்கள் போல தான் சிறு வயது பிறகு வாலிப வயது வந்து ஏற்ற நேரத்தில், எனக்கு 27 வயசுல திருமணம் நடைபெற்றது. ஆண்களுக்கு திருமண வயது 25லேருந்து என்ன செய்யலாம், 26, 27, 28 இந்த டைம்ல பண்ணினா சரியான வயசு. வேலை நிமித்தம் சில தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குடும்ப பொறுப்பு நிமித்தம் 30 பண்றாங்க. ஆனா சரியான வயது ஆண்களுக்கு 25லிருந்து ஆரம்பிச்சிடலாம். யாரெல்லாம் 25 ஆயிடுச்சோ கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உடனே நடக்கலாம்னா 26ல் நடக்கும், ஆண்களுக்கு 27ல் நடக்கும். இன்னும் வருஷம் தாம 28லாவது கண்டிப்பா நடந்தது. அதுதான் 25 ஸ்டார்ட். பெண்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அப்போலாம் சின்ன வயசுல வாலிப வயசுல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க. உங்களுக்கு ஏறக்குறைய 23, சிலர் 21லே பண்றாங்க. 23 வயசு நல்ல மெச்சூரிட்டி வயசு. ரொம்ப கீழே இல்ல, ரொம்பவும் மேல இல்ல. வாலிப பிள்ளைகளுக்கு 23லிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ஒருவேளை 24ல கூட நடக்கலாம். ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பண்ண தாமதம், ஏற்ற வரன் முன்ன பண்ண வரும்போது தாமதம் ஆகும். அப்படி வரும்போது 24லாவது நடக்கும். அப்போயும் முன்ன பண்ண ஏதாவது சில தாமதம், சில குடும்ப பொறுப்பு பொருளாதாரத்தை நிமித்தம் இருந்தா 25லாவது உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஆனா அதுக்கு கல்யாணம் ஆக எத்தனை வயசு ஆகும், 25 வயசு ஆகும். அப்போ உங்களுக்கு பெரியவங்களுக்கு எத்தனை வயசு ஆகும், 50, 52, 55 ஆயிரம். நான் மேக்சிமம் பாக்குறேன் கல்யாணத்துல எல்லாம் ஏதோ சிலர் எங்க இருக்கிறாங்க, சிலர். ஆனா பாத்தீங்கன்னா கல்யாண வயசுல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் என்ன ஆயிருது, நினைச்சிருது. அந்த முதுமை என்னன்னா, இவங்க 25 வயசுல 27 வயசுல இவங்களே கல்யாணம் பண்ணி சில 30 வயசுல பணம் பண்ணி அப்புறம் 55, 57 வரும்போது பாத்தீங்கன்னா வயசு ஆயிருது. அப்புறம் 2, 3 பிள்ளை இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன ஆகுது, இன்னும் வயசு ஆகிறது. அதனாலதான் இந்த வயசை பெற்றோர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் அந்த செய்தியில சில காரியங்களை நான் சொல்லுது. முதல் திருமணம் ஆதாமுக்கு தான் ஆண்டவரே நடத்தி வச்சார். அங்க பொண்ணு அழைக்கிற வேலை இல்லை, ட்ரெஸ் எடுக்கிற வேலை இல்லை. ஜோக்குக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். நான் தியானிக்கும் போது இப்படி தியானிச்சேன். மண்டபம் பார்க்கிற வேலை இல்லை, போட்டோகிராஃபர் வந்து இப்படி எடுக்கிறதுல. இந்த சகோதரிமார்கள் பியூட்டி பார்க்கு போகிற வேலையை இல்லை. என்ன பாரு, அழகா பாருன்னு நல்லா இருக்கிற முகத்தை. கடைக்கு கல்யாணத்துக்கு போறேன், இது அந்த பொண்ணு தானா, இது வேறாதான். அப்புறம் வந்து பார்த்தீங்களா அவங்க தான் பெயிண்ட் அப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. பெயிண்ட் இல்லையா, மேக்கப் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க. அதுக்கு இயற்கையா சிம்பிளா இருக்கிறதே பெஸ்ட். நான் போட வேண்டாம் கல்யாணத்துல. இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைய விட அந்த வர்றவங்க தான் இன்னும் நகையா அதை இதை மேக்கப்ப முதட்டுல மேலே கீழே தடவிக்கிட்டு முடிய சாயம் பூசிக்கிட்டு இல்லாத சொல்லல, நடக்கிறத சொல்றேன். கல்யாணம் விட்டு நிறைய போனதுனால அது சொல்றேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. வாசி இல்லாத சொல்லல, இப்படி எல்லாம் நம்ம பார்ப்போம். சரி போகட்டும். அப்ப ஆதாமுக்கு 10 பொண்ணு பாக்குறது, 8 பொண்ணு பாக்குறது
ஒரு இத்தனை பொண்ணை நிப்பாட்டிட்டு நீ எதை கல்யாணம் பண்ற அப்படிலாம் ஆண்டவர் கேட்கல. ஒன்னே ஒண்ணு, அதுவும் பெஸ்ட். இப்ப 19 பாருங்க, 2:19. இது தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேருவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவசந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் 20 ஆதியாகமம் 2:20 கவனிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் சகலவித ஆகாய பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படும். கவனிங்க, சிங்கம் வந்து ஜோடியா நிக்குது, யானை வந்து ஜோடியா நிக்குது, புலி வந்து ஜோடியா நிக்குது, கரடி வந்து ஜோடியா நிக்குது, சொல்லிட்டே போலாம். பறவைகள் அதே மாதிரி எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின் பிரகாரம் சிங்கம், புலி, கரடி, யானை, உதாரணத்துக்கு சொல்றேன்னா நிறைய இருக்கு. ஒவ்வொரு பறவைக்கும் பார்த்து காக்கா அப்படி கருப்பா இருக்கா, சரி காகம், அப்படி இப்படி அந்த ஞான சர்வ ஞானத்தை மற்றதுக்கெல்லாம் ஆண்டவரே பகலுக்கு அந்த 6 நாள் உண்டாக்கும்போது அவரே பேரிடுறார். ஆனா இந்த பொறுப்பை ஆதாமுக்கு கொடுக்குறார். ஆதாம் பேரிட்டாலும் எல்லாம் ஜோடி ஜோடியா வந்திருக்கும் போது இவர் இப்படி பாக்குறாரு, இங்கிட்ட திரும்பி பாக்குறாரு. இவருக்கு என்ன இல்ல, ஜோடி இல்ல, எல்லாம் ஜோடி ஜோடி ஜோடியா அப்படிதானே இருக்கு, ஜோடி ஜோடியா படைச்சாராங்க. எல்லாம் இருக்கும்போது பேரெல்லாம் வைக்கிறாரு. ஓகே, அதான் பார்த்தோம். ஆதாமுக்கோ ஏற்ற துணை. இத பரம தகப்பன் அந்த உள்ளத்துல இருக்கிறத அத ஆண்டவர் அறிச்சார். எல்லாத்துக்கும் பேரிட்டு எல்லாம் ஜோடி ஜோடியா துணையா நிக்குது, எனக்கு ஒரு துணை ஏற்ற துணை இல்லையே அப்படின்னு அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறத கூட பரமபிதா பரலோக தகப்பன் அறிந்து நல்லா தூங்க வச்சார். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, குளோரோஃபார்ம்லாம் என்னது கிடையாது, நல்ல அயர்ந்த எல்லாம் நித்திரை. அவர் தான் டாக்டர். என்ன டாக்டர், என்ன டாக்டர்னு சொல்லலாம், எலும்பு முறிவு டாக்டரா? சரி, என்ன டாக்டர் சார்? சரி, ஆத்தோ, அந்த மயக்க மருந்து எல்லாம் அவரு தான். நர்ஸ் எல்லாம் கிடையாது, நர்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா தூங்க வச்சு, கத்திலாம் கிடையாது, ஆபரேஷனுக்கு கத்தி ட்ரிப்பு எதுவும் கிடையாது. நல்லா தூங்க வச்சு 21 பாருங்க, 2:20 சொல்லும் போது பைபிள பாருங்க, அப்புறம் என்னைய பாருங்க. 2:21 நானே படிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் சொல்லாம கட்டளை இருக்கும். எல்லாத்தையும் உண்டாக்குற ஆண்டவர் விலா எலும்பு எடுப்பது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை தலையெலும்பை எடுத்திருந்தா சகோதரிமார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் தலையிலிருந்து எடுத்தேன், இப்பவே தலைக்கணம் பிடிச்சி சில சகோதரிமார்கள் இருக்கிறார்கள் ஊர்ல, நாட்டுல பாக்குறோம்ல, தலையா செயல்படுறாங்க. ஒருவேளை காலில இருந்து எலும்பு எடுத்திருந்தா புருஷன் என்ன சொல்லியிருப்பாரு, நீ கால் எலும்புல இருந்து எடுத்த அப்படின்னு போட்டு மிதிப்பாரு. இப்பவே மனைவியை போட்டு மிதிக்கிறாங்க. அப்ப தலையிலிருந்து எடுக்கல. பின்னாடி நல்லா செய்தி கேட்குதா பிரதர்? ஓகே, சத்தம் கேட்குதா? பழைய பிள்ளைகள் கேட்குதுங்களா? சரி, தலையிலிருந்து விழா எலும்பு, தலையிலிருந்து எலும்பு எடுக்கல, காலிலிருந்து எடுக்கல. பாசத்தின், நேசத்தின், அன்பின் இடமாகி அந்த விழாவில் அந்த விழா எலும்பு நல்ல அயர்ந்த நித்திரை வர பண்ணி நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகள் ஒரே ஒரு எலும்பை எடுத்து அப்படியே சதையினால அடைத்தான். தலையிலிருந்து எடுக்கல, காலிலிருந்து எடுக்கல. ஆண் பெண் சரி சமம், நேசம், அன்புக்கு அடையாளமாக, பாசத்துக்கு அடையாளமாக விழா எலும்பை எடுத்தான். நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறார். தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஆதாமுக்கு கவிதை பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். முதல் கவிதை அங்கதான் வந்துச்சு. முதல் குடும்பம், முதல் கவிதை, இதெல்லாம் எல்லாமே முதல் அந்த குடும்பம் தான் முதல் குடும்பம். சரி, 22 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நம்ம கல்யாணத்துலலாம் பாட்டு பாடி அப்படியே பொண்ணு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே முகத்தை
மறைச்சு அப்படியே சபையார் எல்லாரும் இழந்து நின்று கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கள, அதெல்லாம் ஞாபகப்படுத்த அப்படியே அங்கே நிற்க வச்சு கேமராமேன் எல்லாம் அப்படியே வச்சு அப்படியே பூமி கூட அப்படியே நடைய பார்த்தீங்கன்னா, அப்புறம் நட வேற மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பூமி கூட கால் வச்சா என்ன ஆகும், அப்படியே அது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டக்கூடாது. அப்படி எடுத்து முன்னாடி பாடி கார்டு, பின்னாடி சைட்ல இருக்க பாடி கார்டு, சின்ன பிள்ளைங்க, அம்மா அப்பா. ஏன்னா விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது. அதுக்காக தான் சொல்றேன் கனமுள்ளது. நான் ஜோக்காக சொன்னாலும் அது கனமுள்ளது. அது கனப்படுத்தும்படி அப்படி பரிசுத்தவான்கள் மத்தியில, அப்பா அம்மா மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, ஏற்கனவே அவங்க சம்மதம் இருந்தாலும் சபையார் மத்தியில அப்பா அம்மாவை கேட்டு, வீட்டு அப்பா அம்மாவை கேட்டுட்டு, திரும்ப மாப்பிள்ளை கிட்ட கேட்டுட்டு, வாய்மொழியை கேட்டுட்டு, திரும்ப இதெல்லாம் கல்யாணத்துக்கு போனவங்களே தெரியும், பெண்மொழியை கேட்டுட்டு, அப்படி அந்த திருமணம் கர்த்தர் சாட்சியாக, ஊழியக்காரர் சாட்சியாக, விசுவாசிகள் சாட்சியாக, வந்திருக்கிற புறஜாதி உறவினர் சாட்சியாக அந்த திருமணம், இந்த கிறிஸ்தவ திருமணத்தை சொல்றேன், மிக நேர்த்தியா சிறப்பாக நடைபெறுது. மற்ற திருமணங்கள் அவங்கவுங்க பழக்கத்தின் பிரகாரம் அவங்கவுங்க என்ன கடைபிடிச்சிருக்காங்களோ முதையார் அது பிரகாரம் மற்ற திருமணங்கள் நடக்குது. நான் சொல்றது கிறிஸ்தவ திருமணத்தை குறித்து சொல்றேன். நல்லா கவனிங்க. ஏற்ற துணை. இப்ப கவிதை பாடுறாரு பாருங்க, 23. அப்பொழுது இப்ப முடிச்சுட்டாரு, இப்ப சதையெல்லாம் அடைச்சு, இப்ப ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, விழா எலும்பு இப்ப யாரா மாறிட்டாங்க, ஏவெல்லாம் மாறிட்டாங்க. இது வரைக்கும் ஏற்ற துணை இல்லாம இருந்துச்சு, இப்ப ஏற்ற துணை வந்துருச்சு. முழிச்சு பார்த்த உடனே ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு கவிதை பாடுறாரு பாருங்க பாட்டு. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில், கவிதை வருது பாருங்க, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட படியினால் மனுஷி எனப்படுவான் சொல். நீங்க மற்ற மொழிபெயர்ப்புல படிச்சு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்னா வாவ், அதுக்கு முன்னாடி பார்க்கல, அவ்வளவு பியூட்டியா. என்னைக்கும் பாருங்க, விலங்குகள் பறவைகள் ஆணை விட பெண்ணு என்ன செய்யும், கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப மயில் எடுத்துக்கணும் இல்லைங்களா, ஆண் மயிலை விட பெண் மயிலுக்கு என்ன இருக்கும், அழகா இருக்கும். போகிறதுனால அழகு, அதான் பெண்களுக்கு முடி இருக்கிறது அழகு. சரி, சரி நம்ம பிள்ளைங்களுக்கு மாத்தி சொல்ல முடியுமா, பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டீங்க. சரி, ஆண் மயிலுக்கு தொகைக்கு, பெண் மயிலுக்கு தொகை. சரி, அது மாதிரி சிலது பார்த்தீங்கன்னா நல்ல வீரமா இருப்பாங்க. ஆனா விசேஷமா அழகுல பார்த்தா ஆண்களை விட பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா அழகால தான் என்னன்னு தெரியல, இப்பதான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. பியூட்டி பார்க் அதிகமா போறாரு. ஆண்கள் கிடையாது. 2 கருப்பு பேண்டை வச்சுட்டு ஒரு வெள்ளை சட்டையை போச்சுட்டு இருந்தாலும் போயிட்டு வந்துருவாங்க கல்யாணத்துக்கு. யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன பிரதர் கருப்பு பேண்ட் போட்டு வாரீங்க, வெள்ளை சட்டை போட்டு வாரீங்க. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு அதே புடவோட வந்தா சகோதரிமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படியே யாவும் வச்சிருந்து, சிஸ்டர் அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்தீங்கல்ல அதே புடவை தானா, இவ்வளவு ஞாபக சக்தி சகோதரிமார்களுக்கு. ஸ்தோத்திரம். சரி, அதெல்லாம் போகட்டும். அப்ப வா, இங்கிலீஷ் பைபிள வா, ஆச்சரியக்குரிய, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாறு மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படும். சரி, இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பு சொல்றது, முதல் குறிப்பு எழுதிக்கங்க, ஏற்ற துணை, சூட்டபிள் ஹெல்பர். ஒரு கணவனுக்கு மனைவி ஏற்ற துணை. பாருங்க, சபையில தலைவர் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு தலை யாரு சொல்லுங்க, பேசுங்க. கிறிஸ்துவுக்கு தலை யாரு? பிதா. அப்ப குடும்பத்துக்கு தலை யாரு? கணவன். கணவன். ஆனா உலக பிரகாரமான பார்க்கும்போது குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அப்படிங்கிறாங்க. வேதத்தின் பார்வையில குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அல்ல, ஏற்ற துணை. ஆனா நம்ம எல்லாரும் உலகத்தால் சொல்றதுனால குடும்ப தலைவின்னு சொல்றாரு, தப்பல்ல. ஆனா நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலை தான் இருக்கணும். 2 தலை இருந்தா, சபைக்கு ஒரு தலை, அந்த தலை யாரு? கிறிஸ்து.
கிறிஸ்துவுக்கு தலை யாரு? பிதா. இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்க. இப்ப அநேக குடும்பமா இருக்கீங்க, குடும்பமா தெரியுங்க. ஒரு சில குடும்பம் இல்லைனாலும் இங்க வரலனாலும் வீட்டுல உங்க கணவர் இருக்காங்க. அப்ப எல்லாருமே குடும்பம், ஃபேமிலி. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. சூட்டபிள் ஹெல்பர், ஏற்ற துணை. ஏற்ற துணைன்னா உங்களுக்கு விளக்கும்படி சொல்றேன். கப்பன் சாசர், போல்ட் அண்ட் நட்டு. ரெண்டு, ஒரு போல்ட் ஒரு நட்டு, ரெண்டு போல்ட்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னையுமா? ரெண்டு நட்டா இருந்தா என்னையுமா? பேசுங்க. அப்புறம் எவ்வளவு பேச்சு வீட்டுல போய் பேசுறீங்க, இங்க பேசும்போது பேசுங்க. அதுதாங்க ஏற்ற துணை. இப்ப கப்பல் சாசர் இருக்கு. அப்ப கப்பு மட்டும் இருந்தா போதுமா? சாசம் மட்டும் இருந்தா போதுமா? ரெண்டு இருந்தாதான் ஏற்ற துணை. உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்ப கணவனுக்கு ஏற்ற துணை யாரு? மனைவி. ஏற்ற வினை அல்ல, ஏற்ற வினை அல்ல, ஏற்ற துணை. அன்பு சகோதரிகளே, கணவனுக்கு உங்களை ஏற்ற துணையதான் இருக்கிறார். இந்த செய்தி திருமணமானவர்களுக்கும் திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கும் இப்ப இந்த செய்தியை கேட்டு நல்லா மனசுல வச்சு அப்ப வரும்போது வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் உங்க மேல மகிழ்ச்சியா இருப்பார். பாஸ்டருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், உங்க பெற்றோருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சபையாருக்கு. இந்த பாப்பா திருமணம் ஆகி போச்சு, இந்த மகள் திருமணம் ஆகிச்சு, இந்த மகளுக்கு நல்லா இருக்காங்க. ஒரு சில குறைகள் நிறைய சின்ன சின்ன காரியங்கள் வரும். ஆனா உங்களை பார்த்து என்ன செய்யணும்? முன்மாதிரியான குடும்பமாய் தேசத்துக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தான் சபை நல்லா இருக்கும். சபை நல்லா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே குடும்பம் தான் மிக முக்கியம். ஒரு பாஸ்டர் ஒரு குடும்பத்தை நடத்தலாம்னா ஒரு பாஸ்டர் சபை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. பாஸ்டர் மாத்திரமல்ல, அதே போல விசுவாசிகளும். நீங்க குடும்பத்தை நடத்தலன்னா அதுக்கு வசனம் இருக்கு, உங்களுக்கு வசனம் இருக்கு, பாஸ்டருக்கு வசனம் இருக்கு. அப்ப குடும்பம் ஃபர்ஸ்ட். தேவன் ஒரு ஆர்டர் வச்சிருக்கார். ரெண்டாவது குடும்பம், மூணாவது வேலை, நாலாவது மற்ற காரியம். இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கார். இந்த ஒழுங்கு மாறும் போதுதான் குடும்பத்திலையும் மற்ற இடத்துல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது குடும்பத்துக்கு பதிலா வேலை. வேலை வந்துச்சுன்னா அங்க பிரச்சனை வரும். மூணாவது இடத்துல தான் அது இருக்கணும், நாலாவது இடத்துல தான் மற்ற காரியங்கள். இப்படி இந்த ஆர்டர் பிரகாரம் இருந்துச்சுன்னா குடும்பம் என்ன செய்யும்? மிக நேர்த்தியாக நல்லா இருக்கும். பாலியன்சோ அவர்கள் இறந்து விட்டார்கள். 5 பேரை வச்சு ஊழியத்தை ஆரம்பித்த அவருடைய திருச்சபை 10 லட்சம் விசுவாசிகள். உலகத்திலும் மிகப்பெரிய சபை தென்கொரியாவிலே பாலியன்சோ. அவர் இறந்து விட்டார். இன்னைக்கு அந்த சபை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய ஆரம்ப ஊழியத்துல அவர் தன் சாட்சியை எழுதுனதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 5 பேர் இருக்கும்போது நல்லா கவனிங்க. அவர் ஒருத்தர், அவருடைய மாமியார் ஒருத்தர், அப்புறம் அடுத்து மனைவி ஒருத்தர், அப்புறம் பிள்ளைகள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஊழியம் எத்தனை? ஒரு 5 பேர். ஆரம்பத்தில் ஊழியம் வளரும் வளரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ரெண்டாவது குடும்பத்தை கவனிக்காம ஊழியம் ஊழியம் உபவாசம் ஊழியம் அங்கு இங்க உபவாசம் இருந்து 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 பார்த்து அந்த பாஸ்டர்மா அன்புக்காக ஏங்கி அப்படியே எலும்பு தோல்மை என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. இந்த மாமியார் வந்து என் மருமானே இந்த வா பாஸ்டர், நீங்க பாஸ்டர் தான், ஃபர்ஸ்ட் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் இதெல்லாம் குறை சொல்லலை. ரெண்டாவது என்ன செய்யுங்க? குடும்பத்தை நீங்க நடத்துங்க. மூணாவது என்ன செய்யுங்க? ஊழியத்தை செய்யுங்க. நாலாவது விசுவாசிகள் மற்ற காரியங்கள் பாருங்க. இந்த ஆர்டரை நீங்க செஞ்சீங்கன்னா குடும்பமும் நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும், ஊழியமும் வளரும். இத ஆரம்பித்து அதை மாமியார் சொன்ன பிறகு மற்ற 6 நாள் ஊழியம் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோன்னு திங்கக்கிழமை, உங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளுங்கிற மாதிரி பாஸ்டர் அவருக்கு எல்லா நாளும் வேலை ஊழியம் அங்கங்க போனதுனால சபை வளரணுங்கிறதுனால திங்கக்கிழமையும் போயிடுவார். ரெஸ்ட் இல்லாமல் வீட்டுக்கு தாங்க அங்கே சுவிசேஷ அறிவிக்க அப்படி இப்படி போயிடுவார். அப்போ திங்கக்கிழமை இன்னைக்கு ஹாலிடே, வேற எந்த ஊழியமும் இல்லை. அப்படின்னோன்னா மனைவிக்கு என்ன இருந்துச்சு? கொஞ்சம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி, ஒரு ஆவி சாப்பிட்ட மாதிரி. அப்பாடா அம்மா சொன்னாலும் அவரும் உணர்ந்து இன்னைக்கு ஹாலிடேங்கிறன்னு சொல்லி அந்த அம்மாவை பீச்சுக்கு கொஞ்ச நேரம் வெளியில சிலவான ஹோட்டலுக்கு இல்லை எங்கேயும் போகலன்னா வீட்டில் இருந்த மனைவியோட அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அது எந்த ஊழியமும் இல்லாமல் காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, மற்ற விசிட்டிங் வெளி ஊழியம் போகாம இதை அவர் சரியாக கடைப்பிடிச்சதுனால உலகத்துல மிகப்பெரிய சபையாக அந்த திருச்சபை மாறினது. ஒரு அலையா சொல்லாமா? அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த செய்தி பொருந்தும். எங்களுக்கு திருமணம் 1995 திருமணம் நடைபெற்றது.
அதனால எனக்கு கொஞ்சமாவது ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப 2024 95ல திருமணம் நடைபெற்றது. நீங்களே வருஷத்தை போட்டுக்காங்க. அப்ப கொஞ்சமாவது இருக்குது. நீங்க திருமணமாகி 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், சில வயசான நம்மளாம் 50 வருஷம் இருக்கலாம். இப்படி திருமணமாகி அநேக வருஷங்கள் இருக்கலாம். நீங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரியே எங்க கணவர் இருப்பார், அதே போல கணவரும் என்ன மாதிரியே என் மனைவி இருப்பாங்கன்னு ஒருபோதும் நீங்க நினைக்காது. நீங்க வடக்க போனா அவங்க தெற்க போவாங்க. ஆமாவா இல்லைங்களா? சிலர்லாம் சோகமா பாக்குறீங்க, என் மேல வருத்தமா. நான் சத்தியத்தை தான் பேசுறேன். கொஞ்சம் சிரிச்ச முகமா இருங்க. இங்க இருந்து பார்த்தா வீடியோல வேற பதிவாயிட்டு இருக்கு. அதனால சோதனை செய்தி முடிகிற வரைக்கும் நான் சத்தியத்தை தான் சொல்றேன். நான் என் சொந்த கருத்தா இதே இல்லை. எல்லாத்துக்கும் வசன ஆதாரம். இப்ப ஏற்ற துணைக்கு வசன ஆதாரம். இந்த முதல் குறிப்பா தான் நான் பேசுறேன். புரியுதுங்களா? நீங்க வேகமா போவீங்க, கணவர். மனைவி கொஞ்சம் மெதுவா தான் வருவாங்க. சில மனைவி கொஞ்சம் வேகமா போவாங்க. கணவர் எப்படிதான் இருப்பாங்க சொல்லுங்க? மெதுவா தான் இருப்பாங்க. பக்கத்துல கை சொல்லுங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலாம், பக்கத்துல கையை கொடுங்க. கையை கொடுங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலாம், உங்க மனைவிக்கு குஸ்கா பிடிக்கலாம். அவங்களுக்கு குஸ்கா பிடிக்கலாம், உங்களுக்கு பிரியாணி கூட பிடிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி பிடிச்சா அவங்க சைவ சாப்பாடு என்ன செய்யலாம்? ஆமா, அந்த காய் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இந்த காய் பிடிக்கும். கலர்ல கூட பாருங்க. உங்களுக்கு ரோஸ் கலர் பிடிக்கும், அவங்களுக்கு பிரவுன் கலர் பிடிக்கும். அவங்களுக்கு வெள்ளை பிடிக்கும், உங்களுக்கு கருப்பு பிடிக்கும். ஆமாவா இல்லைங்களா? இதாங்க போல்ட் நட்டு, இதாங்க கப்பன் சாசரு. புரியுதுங்களா? தூங்கும்போது ஃபேன் நீங்க வேகமா வைக்கணும்பீங்க, அவங்க என்ன வைப்பாங்க? மெல்ல வைக்கணும்பாங்க. நீங்க வேகமா வைக்கணும்பீங்க, மெல்ல வைக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வேர்க்கும், அவங்களுக்கு வேர்க்காது. இப்படி நிறைய வித்தியாசத்தை என்ன செய்யலாம் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய சிந்திக்கிற திறன் வேற, உங்களுடைய சரீரத்தினுடைய அவயங்கள் வேற சகோதரர்கள். அதே மாதிரி சகோதரிமாருடைய சரீர அமைப்பு என்னது? இது ஆண்டவர் அப்படித்தான் இருக்காரு. நீங்க ஒரே நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும். சகோதரிமார்கள் வரம் பெற்றவர்கள் ஒரே நேரத்துல இங்கிட்ட அடுப்புல கிண்டிக்கிட்டு இருப்பாங்க, அங்கிட்ட இன்னொரு இந்த காரியம் அந்த காரியம், அப்படி அட்ட டைம்ல என்ன இருக்கும்? ஆமா, அப்படியா? ஏன்னா ஆண்டவர் அப்படி உங்களை படைச்சிருக்கிறாரு. வேற வழியே இல்லை. நல்லவங்க நீங்க. அதே மாதிரி நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? திருமணத்துக்கு முன்னாடி வாழ்வு பிள்ளைங்க சொல்றேன், நீங்க கற்பனை கட்டிட்டு போவீங்க. இந்த முதல் நாள் தான் இந்த ஷூட்டிங்கு, இந்த ட்ரெஸ். அடுத்த நாளே நீங்க பழைய மாப்பிள்ளை பழைய பொண்ணு தான். கிச்சன்ல போய் நீங்க நிக்கணும், வேலையை செய்யணும். கொஞ்சம் விருந்து கொஞ்சம் முன்ன பின்னா கொஞ்சம் அப்படி விடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் குடும்பத்தை என்ன செய்யணும்? எல்லாம் நடத்தணும். எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும்? அடுத்து ஒரு கணக்கெடுப்பு சொன்னாங்க. சிலது கொஞ்சம் ஆண்கள் இருக்கிறாங்க, நான் ரெண்டையும் பேசுறேன். அதனால பாஸ் எங்களையே சொல்றாரு, பிரதர் எங்களே சொல்ல நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்களை விட பெண்கள் அதிகமா பேசுவாங்களாம். இது உலக கணக்கெடுப்பு. ஏன்னா ஏவாளா அங்க அடுத்த குறிப்புல அது வருது. அதனால ஆதாம் பேச மாட்டான்னு சொல்லல. ஆதாமை விட ஏவாள் தான் அதிகமா பேசுவாங்க. சில இடத்துல பெண்களை விட ஆண்கள் பேசுற ஆள் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல. உலக கணக்கெடுப்புல ஆண்கள் வித்தியாசம் இருக்குதுங்களா? அப்ப இயேசு நம்மளை எப்படி இருக்கிற வண்ணமா நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவியா இருந்தோம், நம்ம எல்லாரும் துரோகியா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம். ரட்சிக்கப்படாத முன்னாடி சொல்றேன். இப்ப நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி கணவன் மனைவியை இருக்கிற வண்ணமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல மனைவிமார்கள் உங்கள் கணவன் சில சுபாவங்கள் நீங்க இருக்கிறது நினைக்கிறது இல்லாம இருக்கலாம். அவங்ககிட்ட என்ன இருக்கிறதோ இருக்கிற வண்ணமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். கல்யாணம் போட்டா பாருங்க, நமக்கே சிரிப்பு வரும். அப்பெல்லாம் ஒல்லியா இருக்கும், அப்படியே உடுக்குழுந்து கிடக்கும் கல்யாணம் போட்டா. இப்ப கொஞ்சம் பாருங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த போட்டாவை பார்த்தா நம்ம தானா அப்படியே மாறி. அப்போ முடி சகோதரிமார்களுக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும். ஆனா கொஞ்சம் நாட்கள் 50-55 வயசானவன அப்படியே முடி என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு கிளிப்பு போட அளவுக்காக இருக்குது. அப்ப ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயோ அன்னைக்கு முடி நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவிக்கு அப்போலாம் முடி இருந்துச்சு, முடியே போச்சுன்னா என்ன பண்றது? அதே மாதிரிதான் உங்களுக்கு முடி இருந்துச்சு. இப்ப முடி சில பேருக்கு என்ன இல்ல நிறைச்சு போச்சு.
அப்ப ஒல்லியா இருக்கு, இப்ப தொந்தி தோமாமா. அவங்களாவது மாசமா இருக்கும்போது 2-3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாசமா இருந்தாங்க, அப்புறம் வயிறு சரியா போகுது. ஆண்களுக்கு தொந்தி வந்து பாருங்க எப்பொழுதுமே பிரசவம் ஆகல, எப்பதான் டெலிவரி ஆகும்னு தெரியல. ஆமா இல்லைங்களா? எப்பவும் அது 3 மாசமா 7 மாசமா, சிலருக்கு 9 மாசம் மாரி அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கங்க. அப்ப ஒல்லியா இருப்பாங்க, இப்ப குண்டா இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஏற்ற துணைங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க நினைக்கிற பிரகாரம் அவங்க இல்லைனாலும் நீங்க அன்பு தேவ பிள்ளைகள், இதுதான் எனக்கு ஏற்ற துணை. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஒரே பாயிண்ட்டுக்கு ஒரு நேரம் ஆகுது. சரி கவனி, இந்த முதல் பாயிண்ட் முக்கியமானது. சில சகோதரிமாரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல நல்ல மாப்பிள்ளை வந்தாங்க, பிஹெச்ல இருந்து வந்தாங்க, ரயில்வேல இருந்து வந்தாங்க, அப்புறம் எங்கேருந்து வந்தாங்க, ப்ரொபோசர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்து போய் போய் ஒன்னே நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கட்டிக்கிட்டேன் பாருங்க. சில ஆண்கள் அப்படித்தான், எனக்கு அந்த மாதிரி பொண்ணு வந்தாங்க, இங்க கொடுக்குறோன்னாங்க, அப்படி வந்தாங்க, வேற வெளியில. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எப்ப 2 பிள்ளை பெற்ற பிறகு, பேரன் பேத்தி எடுத்த பிள்ளை, ஒன்னையும் நான் கட்டிக்கிட்டேன் பாரு, ஒன்ன நான் கட்டிக்கிட்டேன் பாரு, இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு முறை நல்ல கவனிங்க, ஒரு பாஸ்டர் விருந்துக்கு போனார். அந்த பாஸ்டர் குட்டிமா 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 அப்படின்னா, அந்த பக்கத்துல சாப்பாட்டுக்கு வந்த பாஸ்டர் ஒய்ஃபை குட்டிமான்னு கூப்பிடுறதுனால, நல்லா கவனிங்க, குட்டிமான்னு கூப்பிடுறதுனால அவங்க கொஞ்சம் குட்டியா இருப்பாங்க, கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. குட்டிமா வாங்க குட்டிமா வாங்க, அது வருதா அப்படியே 2 ஆறு 3 ஆறு மாதிரி அப்படியே அசைஞ்சு வருதா. சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அடங்கிட்டாங்க. யார பாஸ்டர்? இல்ல ஒய்ஃபை தான், பேர் இருக்கு, ஆனா செல்லமா எப்படி கூப்பிடுறேன், குட்டிமா குட்டிமான்னு நான் என்ன செய்யறேன், கூப்பிடுறேன். புரியுங்களா? அவங்க குண்டா ஆனாலும் அவருடைய பார்வையில எப்படிதான் இருக்கு, குட்டிமா மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல கண்ணு, மணியே, கல்கண்டு, அமுதே, அந்த எலும்பில் எலும்பு கவிதை பாடின மாதிரி பண்ருட்டி, பல்லா பழமே. கொஞ்ச நாள் ஆனோட என் நாய, என் பேய, அது வந்துருக்கு. எது அது அப்படிதான் வரும். பாஸ்டர் போனா வீடு வச்சுட்டீங்க, எங்க சிஸ்டர் உங்க வீட்டுக்காரங்க, அது போயிடுச்சு. எப்போ போச்சு, எப்போ வருதோ பார்த்துக்குங்க. கல்யாணம் ஏங்க ஏங்க மாமா, டார்லிங், ஐ லவ் யூ, ஹனி, என்னென்னலாம் பேர் விட்டு கூப்பிட்டது. நாட்கள் ஆக என்னாச்சு, பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டருமான மாதிரி அப்படியே அந்த அன்பு குறைஞ்சு போய், இது முகவர செய்தி தான். அதனால அடுத்த வாரம் வராம இருந்துடாதீங்க, எல்லா வாரமும் தொடர்ந்து வாங்க. ஒரே வாரத்தில் குடும்பத்தை குறித்து அத்தனையும் செய்ய முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, கணவன் மனைவி, கணவனுக்கு ஏற்ற துணை தான் மனைவி. நிறைய நான் சொல்லலாம். அடுத்த குறிப்பு, 2வது குறிப்புக்கு நான் போகிறேன். திருமணத்தை குறித்து நீங்க எழுதி வச்சுக்கணும். மேரேஜ் இஸ் காட் பிளான். திருமணம் மனுஷன் கண்டுபிடிக்கல, விஞ்ஞானி கண்டுபிடிக்கல, திருமணம் பாஸ்டர் கண்டுபிடிக்கல. நல்லா கவனிக்கணும். திருமணத்தை கண்டுபிடிச்சது, திருமணத்தை ஏற்படுத்தினது யார்? முதல் திருமணம் ஆதாம் ஏவாளுக்கு தேவன். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதுன்னு அவர்தான் சொல்லி ஏற்ற துணைய ஏவால உண்டாக்கினார். அன்பு தேவ பிள்ளைகள், முதல் திருமணத்தை அவர் தான் நடத்தி வைத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க எத்தனையோ அற்புதம் செஞ்சாரு. கல்யாண வீட்டுல தான் அவர் என்ன செஞ்சாரு? முதல் அற்புதத்தை செய்தார். புரியுதுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது சபை எல்லாரும் மனவாட்டி, ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் பாஸ்டர் எல்லாருமே மனவாட்டி. அவர் தான் யாரு? மணவாள். அப்ப பைபிள் திருமணத்தில் ஆரம்பித்து ஜீசஸ் ஊழியத்துல அற்புதம் மத்திய பகுதியில் அவரும் திருமணத்துல ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாகி முதல் அற்புதத்தை செய்து, பிறகு வெளிப்படுத்தும் விசேஷத்துல திருமணத்துலதான் என்னது சபையார் எல்லாருக்கும் நம்ம நிச்சயத்துக்கு போயிருக்காரு. நம்ம எப்ப ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துனோமோ நம்ம நிச்சயம் பண்ணிட்டார். இப்ப மணவாளன் நம்ம ஆயத்தம் ஆகிட்டு இருக்கிறார். ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். பாஸ்டர் உங்களை வசனத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்துறாரு. நீங்களும் ஆயத்தமாகறீங்க வசனத்தை படிச்சு. அப்ப கரை தேர். எஸ்தர் பாருங்க, 1 வருஷம்
6 மாதம் வெள்ளை கோலம், 6 மாதம் அந்த உலக பண்ண ராஜாவுக்கு மனவாட்டியா வர்றதுக்கு அவ்வளவு ஆயத்தம். அது 1 வருஷம் தான் ஆயத்தம். நம்ம சாகர வரைக்கும் நம்ம ஆயத்தம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பரிசுத்த மணவாளன் இயேசு. அப்ப அவரை நாம, அதான் பவுல் சொல்றார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறபடியா நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏவாள் மனது கெடுக்கப்பட்டது போல உங்கள் மனது கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன் சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார். அதேதான் நான், நீ யார் மனதையாவது பிசாசு கெடுத்துருவானோ, அது அடுத்த 3வது குறிப்புல வருது, அப்படின்னு நான் பயந்திருக்கேன். ஏன்னா அந்த கற்புள்ள அந்த ஒரு கரைதரை இல்லாத மணவாளனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒரு மணவாட்டியாய் கரைதரை இல்லாமல் சபையை கொண்டு போக சேர்க்கதான் நம்மளை சபையில வைத்து எஸ்தர் கன்னி மாடத்துல வைத்து ஏகாயசத்துல ஒப்பு கொடுத்தது போல பரிசுத்த ஆவியானவரும் ஊழியக்காரரும் நம்மளை வச்சு ஆயத்தப்படுத்தி இந்த 50-60 ஆத்துமாவை ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே என் கையில் அந்த 50-60 பேர் சின்ன பிள்ளையோட சேர்த்து சொல்றேன், 50-60-70 ஆத்துமாவை கொடுத்தீங்க, இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சத்தியத்தையும் கொடுத்து நான் மேய்ச்சேன், அவங்க மாறி இருக்காங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானும் ஆயத்தமாகி சபையை ஆயத்தப்படுத்துகிற மாபெரும் பொறுப்பை ஊழியர் கொடுத்திருக்கிறார். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, திருமணம், மேரேஜ் இஸ் காட் பிளான், அது தேவனுடைய திட்டம். 2வது திருமணத்தினுடைய நோக்கம். இப்ப வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஏற்ற துணைங்கிறதுக்கு தான் இந்த இவ்வளவு காரியங்கள். திருமணம் ஏற்ற துணையை கொடுத்தாங்க. இந்த திருமணங்கிறதுக்கு தான் என்ன ஒரு குறிப்புல தான் இருக்கிறோம். பரவாயில்ல, ஒரு குறிப்பை தியானிச்சாலும் நல்ல தெளிவா நேரம் இருக்கிறவங்க சரியான இடத்துல நம்ம தியானிக்கலாம். இப்ப எல்லாரும் எடுங்க எபிரேயர் 13:5 புதிய ஏற்பாட்டுல எடுங்க. எல்லாரும் எடுங்கப்பா, வாலிப பிள்ளைங்களாம் எடுங்க, பெரியவங்க எடுங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தும். எனக்கு, உங்களுக்கு, கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளை அனுப்பிட்டோம், இன்னும் வாலிப பிள்ளைகள், இன்னும் சின்ன வயசு வாலிப பிள்ளைகளுக்கு இது உங்களுக்கு இது பொருந்தும். ஓகே, என்ன சொன்ன? எபிரேயர் 13:4 வாசிங்க சார். ஒருத்தர் வாசிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும். எபிரேயர் 13:4 விவாகத்தம். அப்ப திருமணத்துடைய நோக்கம், மேரேஜ் இஸ் காட் பர்பஸ், திருமணத்துடைய நோக்கம். திருமணம் காட்ஸ் பிளான் பார்த்துட்டோம். இப்ப திருமணத்தின் நோக்கம் தான் தியானிக்கிறோம். கல்யாணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. வாசிங்க. அந்த பெட்ரூம், விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன செய்வார்? அப்ப விவாகத்தினுடைய நோக்கம், பர்பஸ் என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. இப்படி விபச்சாரம் வேசித்தனம் இல்லாம இருக்கத்தான் விவாகத்தை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஏற்படுத்தினார். மேரேஜ் should be honored all. விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. கனம், ஆண்டவர் அதை மதிப்பா பார்க்கிறார். ஏன்னா அவர் தானே இந்த காட்ஸ் பிளான், அந்த திருமணத்தை ஏற்படுத்தணும். ஏதேன் தோட்டத்துல முதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அப்பாவா அம்மாவா இருந்து ஆதாம் யாவாள். அப்ப திருமணத்தின் நோக்கம் இதுதான், விபச்சாரம் வேசித்தனம் இல்லாமல் இருக்க. நல்ல கவனிங்க. திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிறது வேசித்தனம், பாவம் செய்யும் போது, ஆண் பெண் தொடர்பு கொள்ளும் போது. திருமணத்துக்கு பின்னாடி நடப்பது விபச்சாரம். ரெண்டுமே பாவம் தான், ரெண்டுமே பாவம். வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்போடு ஒரு தகப்பனா இருந்து நான் நல்ல ஆலோசனையா சொல்றேன். இந்த செய்தி வர்றதுனால, இன்னைக்கு எடுத்ததுனால, உங்க திருமணம் வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்கள் கற்பை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளும். நம்ம நினைக்கிறோம் பெண்களுக்கு தான் கற்புன்னு, ஆண்களுக்கு என்ன உண்டு? கற்பு உண்டு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் மனைவிக்கு என் சரீரம் கரைப்படாம, வேற எந்த பொண்ணோடையும் தொடர்பு இல்லாம என் சரீரத்தை கரைப்படாம என் மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து, அந்த பாஸ்டர் தீர்மானம் பண்ண பிரகாரம் கல்யாணம் பண்ணி 2 ஆண்களை பெற்று இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சபையாக அவருடைய திருச்சபை இருக்கிறது. அந்த பாஸ்டர் பேர் என்னன்னு தெரியுங்களா? சதீஷ் குமார். ஹைதராபாத்ல அவருடைய சபையில தான் இந்தியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சபைக்கு வர நீங்க உலக காரியத்தை தெரிஞ்சுக்க மாதிரி சாதாரண எந்த ஒரு வளர்ந்து எவ்வளவு வளருது, நம்ம சபையில எவ்வளவு பேர் வராங்க, இதெல்லாம் ஜெபிக்கணும்.
அப்ப அவர் அந்த பாஸ்டர் எடுத்த தீர்மானம் அந்த மனைவிக்கிட்டையும் கல்யாணம் ஆகி சொன்னார். இதை வாலிப வயசுலேயே அவர் ரசிக்கப்பட்டதுனால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் என் வாலிப வயசை காத்து என் கற்போட உன்னிட்ட குடும்பம் நடத்தவாரேன். எப்படி இருக்கும்? இது மாதிரி வாலிப பிள்ளைகள் ஒருவேளை பெரியவங்க இந்த சத்தியத்தை நம்ம அப்பப்போ எப்படியே நடந்திருக்கலாம். திருமணம் என்ன செய்யணும், கடந்த காலத்தை பாஸ் அதெல்லாம் நான் பேசல. இப்போ பேசுகிற சத்தியம் வாலிப பிள்ளைகளுக்கு இதை நமக்கு தான் வரும். பெற்றோர்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை அந்த வாலிப வயதில் அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால 10 வரைக்கும் இருக்கும். இப்போலாம் 8 7 ஆமாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது 10th படிக்கும்போது ஒரு பிரதர் ஒரு மகளுக்கு லவ் லெட்டர் அனுப்பி அந்த லவ் லெட்டரை என்ன செஞ்சிருச்சு, அவர் அந்த ஆசிரியர் இங்கிலீஷ் ஆசிரியர் கையில் கிடைத்ததுனால திரும்ப இன்னொரு லெட்டர் அந்த ஆசிரியரை கண்ணான்னு திட்டி எங்கள் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த லெட்டர் வந்தது. அந்த ஆசிரியர் நல்ல ஆசிரியர், ரொம்ப நெக்ஸ்ட் எடுப்பார். நான் 10th படிக்கும்போது நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஒரு பிள்ளை செஞ்ச தவறுனால அத்தனை பேர் பாதிக்கப்பட்டார். அவர் எங்களுக்கு இங்கிலீஷ் எடுத்தார், சில இடத்துல மேக்ஸ் எடுப்பார். எங்களுக்கு வந்தாலும் இங்கிலீஷ் எடுத்தார். அவர் சொன்னார், எங்கள் கவர்மெண்ட்ல சம்பளம் 31ஆம் தேதி 1ஆம் தேதி சரியா சம்பளம் வந்துடும். உங்களுக்கு இனி பாடத்தை இங்கிலீஷ் பாடத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நடத்தவே மாட்டேன். 25 பேர் எப்படி தெரியும்? நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலதான் அவன் 25 பேருக்கும் அப்படியே வருதுங்க, ஸ்கூல்ல லெட்டர் வருதுங்க. அந்த வாதியார் அந்த காரியத்தை அதை கண்டிச்சதுனால அவர் திட்டி கண்ணான்னு திட்டி அப்படி வந்துச்சு. கடைசி வரைக்கும் அவர் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அதுக்கு கிராமம் நடத்தவே இல்லைங்க. இல்லைன்னா நான் இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் மார்க் கூட வாங்கியிருப்பேன். மேக்ஸ்ல நல்ல மார்க், எவ்வளோன்னு கேட்காதீங்க. சயின்ஸ்ல நல்ல மார்க், தமிழ்ல நல்ல மார்க், கிறிஸ்டி ஜாக்கிரபில் 10th நான் சொல்றேன் நல்ல மார்க். இங்கிலீஷ்ல மட்டும் ரொம்ப குறைவு. இதுக்கு காரணம் இந்த தவறான காரியங்கள் செஞ்சதுனால. நல்லா கவனிங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லவ் லெட்டர், இன்னைக்கெல்லாம் லவ் லெட்டரே கிடையாது, மறைஞ்சு போச்சு. தானாமே எங்க எடுத்தீங்க, அங்க வந்துருச்சு. இந்த செல்லுல நல்லா கவனிங்க, காதல் முத்தி போய் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும், உலகத்திற்கு தெரியும். ஏங்க பிள்ளைகளுக்கு படிச்ச பெற்றோருக்கு சில ஆப்ஷன் தெரியல, இல்லைன்னா வாப்பான்னு சொல்லி எல்லாம் டக்குன்னு போய் பார்த்துருவாங்க. இந்த சின்ன வயசுல எல்லாம் அன்னைக்கு கெட்டு குட்டிசார ஆனது காரணம் நிலாவான்னு சோறு ஊட்டுவாங்க. இப்ப செல்போனை கொடுத்துட்டு செல்போனை அதை நோட்டுது. ஆமா, அப்ப செல்போனை படத்தை கிடத்தா காட்டி சாப்பாடு ஊட்டுறதுனால தான் அப்ப ஆரம்பிச்சது. இந்த இது வந்தது போதும், இந்த கொரோனா இந்த செல்ல வாலிப பிள்ளைகிட்ட கொடுத்ததும் போதும். ஐயோ, பாடத்தை படிக்குதோ இல்லையோ அதுல தான் எல்லாமே இருக்குதே. எல்லாமே அங்கங்க போறது வாரது, அதை டெலீட் பண்றது, போறது வாரது எல்லாம் பண்ணி கடைசியில முத்தி போய் தான் அம்மா அப்பாவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் பாஸ்டருக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தான் உறவினருக்கு தெரியுது. நான் சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்போடு சொல்லுகிறேன், கடந்த காலத்தை விட்டுருங்க. உங்களுக்கு மாதிரி வேதம் தான் மாதிரி. யோசேப்பு அந்த பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்தும் கர்த்தருக்கு விரோதம் அந்த பாவத்தை செய்வது எப்படின்னு சொல்லி போனனால அவருக்கு திருமணம் நடக்காம போயிடுச்சு. சூப்பரா திருமணம் நடத்தி 2 ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்து யோசேப்பை பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் என்ன மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆண்டவர் மாட்டினார். ரலிலியா சொல்லலாமா? வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாலிப வயசுல வர சோதனை எங்களுக்கு தெரியும். உங்க வயசை கடந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால அப்பா அம்மா 10வது தாண்டி அனுப்பும் போது நீங்க நல்ல எதிர்ப்பாளரோட பேசும்போது நல்லா கரெக்டா நீங்க வந்து நடந்துக்கணும். வேற வழி இல்லை. பாடத்தை சேர்ந்தா படிக்கணும், நல்லா படிக்கணும், போய்ஜிஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல அந்த நட்பு ஃபர்ஸ்ட் பேச்சில் ஆரம்பிக்கிறது எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்ல முடியும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிக்கிற அந்த நட்பு கடைசியெல்லாம் என்னவா மாறுகிறது உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் தெரியும். அப்ப திருமணம் யாவருக்கும் கனம் உள்ளது. வேசிக்கல்லாரையும் விபச்சாரக்காரையும் தேவன் என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார். அந்த விவாகம் மஞ்சம், அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு போகும்போது அந்த பெட் எப்படி இருக்கணும்?
அது அசுசிப்படக்கூடாது. கற்பை காத்துக்கிட்டு போய் உங்க புருஷனுக்கு நீங்க சபை வாலிப பிள்ளைகள் கொடுக்கணும். அதே போல வாலிப தம்பிங்களும் கொடுக்கணும். வாலிப வயசுல அந்த எண்ணங்கள் வரும், அந்த காரியங்கள் வரும், அந்த இதெல்லாம் எல்லாம் வரும். நீங்க ஜெபத்தோட இருந்து அந்த இச்சை அடக்கமா இருந்து உங்க மனதை காத்து கொண்டு படிப்புல நீங்கள் கவனம் செலுத்தி அடுத்த வேலை, ஒரு நல்ல வேலையில கவனம் செலுத்தி இருந்தீங்கன்னா ஏற்ற நேரம் நான் சொன்ன அந்த வயசுல பார்த்தீங்களா, பெண்களுக்கு வயசு ஆண்களுக்கு வயசு சொன்னீங்களா, அந்த வயசுல நிச்சயம் பெற்றோருடைய கடமை உங்களுக்கு திருமணத்தை என்ன செய்வாங்க, நடத்தி வைப்பாங்க. திருமணத்துல 3 ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. முதல்ல தேவன் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். 2வது, நீங்கள் போகிற திருவிருந்து எடுக்க போறீங்க சற்று நேரத்துக்கு பின்பு உங்க பாஸ்டர் ஆவிக்குரிய தாய் தகப்பன் உங்களை சின்ன வயசுல இருந்தே சபைக்கு நீங்க வாரீங்க, சத்தியத்தில் நடத்துறாங்க, சண்டே கிளாஸ்ல இருந்துட்டு தான் வந்திருக்கீங்க. புதுசா வந்தவங்க டைரக்டா வரலாம். நீங்க சின்ன வயசுல இருந்தே சண்டைகள் நிறைய சத்தியம் தெரியும், நிறைய செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. அப்பா அம்மா குடும்ப ஜெபம் பண்றாங்க, இந்த காரியங்கள்லாம் தெரியும். எது பாவம், எது பரிசுத்தம், ஊர்ல காலேஜ்ல உங்க பாய் கேர்ள்ஸ் நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க இதை கலந்தீங்கன்னா தேவனும் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க ஆவிக்குரிய உங்க பாஸ்டர் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. உங்களை பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து உங்களை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு அவங்க படிக்கலனாலும் என் புள்ள படிக்கணும், என் புள்ள நல்ல வேலைக்கு போகணும், நான் தான் இந்த வீட்டு வேலை செய்யறேன், நான் தான் இந்த தொழிலை செய்யறேன், என் வேலையை செய்யக்கூடாது, என் புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி தியாகம் பண்ணி கடன் வாங்கி உங்களை படிக்க வச்சா உங்க பெற்றோர் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு நான் அன்போடு சொல்லுகிற ஒரு காரியம், இப்ப நீங்க சின்ன வயசா இருக்கீங்க, திருமணத்துக்கு உங்களுக்கு நிறைய வயசு என்ன இருக்கு, சில வருஷங்கள் இருக்கு. இப்பவே இந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மனதில் வைங்க. திருமணத்திற்காக நீங்க நல்லா ஜெபிங்க, பெற்றோர்களும் ஜெபிங்க. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து ஒரு வாலிப மகள், இது மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் இந்துவா இருக்கிறார், பாஸ்டர் நான் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது, இது தேவ சித்தமா சொல்லுங்க பாஸ்டர்னு சொல்லும்போது, மகளே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு வசனம் தெரியும், ஒரே ஏர்மாட்டுல ஏர்மாடும் கழுதையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டி உழக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளோட என்ன கூடாது, பிணைக்கப்பட ஏற்பாடு இல்ல பாஸ்டர், நான் அவர் அப்புற ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவேன். ஒரு 25 வருஷம் ஊழியத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு சில கொண்டு வந்திருக்காங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஒரு சில இந்துவை கல்யாணம் பண்ணி அவங்கள ரட்சிப்புக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நான் 25 வருஷத்துல நான் என்னுடைய அனுபவத்துல அநேகர் அவங்க மார்க்கத்துல போயிட்டாங்க. நல்ல சின்ன வயசுல இருந்தே சபைக்கு வந்து திருவிருந்து எடுத்து ஞானசானம் எடுத்த பிள்ளைக்கு இந்த சத்தியம் தெரியும், புறஜாதி பெண்ணை பண்ணக்கூடாது, புறஜாதி பெண்ணை விரும்பக்கூடாது, இப்படிங்கிற சத்தியம் தெரிந்தும் அந்த வாலிப வயதுல வருகிற அந்த எமோஷன், அந்த காத்திருக்காதனால, அடிக்கடி பழகிறதுனால, ஆரம்பத்துல பேசின அந்த பேச்சு நட்பு பிறகு காதலாய் மாறி அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் மரணதேவி, இதோ ஒண்ணு டெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ உள்ள செத்து போயிருவானே, இது உன்ன சொல்லி வெளியில இருக்கிற பிள்ளைகளை சொல்றேன், இது உன்ன சொல்லி பெற்றோரை காட்டுறாங்க. இதை கேள்விப்பட்ட மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ உள்ள உயிர் போயிடும். ஏன்னா அங்க தற்கொலை இங்க தற்கொலை நடக்குதா இல்லைங்களா, அங்க தற்கொலை இங்க தற்கொலை நடக்கிறதுனால ஐயோ உயிரை ஏமாட்டா, அப்படி எப்படியோ போயிட்டு போட்டு அப்புறம் மாறிடுவாங்க, அப்புறம் சபையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய சம்மதம் இல்லாம வேற வழி இல்லாம பெத்துட்டோமே அந்த வேதனையோட. இந்த உதாரணம் சொல்லிட்டுங்களா, சிம்சன் ஒரு நியாயாதிபதி, எடுக்க வேண்டாம், அது புரட்சாதி பெண்ணு. அந்த புரட்சாதி பெண்ண அவர்தான் என் பார்வைக்கு எப்படி இருக்கிறாவ, அழகா இருக்கிறா, அவளதான் கல்யாணம் பண்ணு. அப்பா அம்மா குழந்தை பாக்கி இல்லாம தவறு பெற்றெடுத்த பிள்ளை மனாவுக்கு தரிசனம் கொடுத்து, சிம்சன் ஒரு நியாயாதிபதி, அநேகருக்கு நியாயத்தை இருக்கிறவர், அவர் போய் இந்த தப்பு பண்றாரு. அம்மா அப்பா வேண்டாப்பாங்க. உங்களுக்கு சரித்திரம் தெரியும், நாயகர்கள் புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க. அவர் கல்யாணம் பண்ணாரா, யோசிச்சு பாருங்க, என்ன நடந்தாலும் யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க தாவீதை சொல்லுவீங்க, தாவீது போய் விரும்பலாம் இல்லைங்க. தாவீது அவரா சவுலா கொல்றதுக்கு திட்டம் போட்டான். கோலியாத்தை யாரும் எதுக்க முடியாது, கோலியாத்தை கொண்டுட்டா
என் பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணுக்காக தாவீது கல்யாணம் பண்ணல. கடைசியில் அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? மாமனார். சொல்லுங்க சத்தமா. பைபிளே படிக்கலையா? வேற ஒரு ஆளுக்கு. நீங்க கேட்கலாம், யாக்கோப்பு தாய் மாமே மகதான், அப்ப கல்யாணம் பண்ணலாமா பாஸ்டர்? யாக்கோப்பு பட்ட பாடு தெரியும். 7 வருஷம் ராகேலுக்காக விரும்பி மாமனார் தான், சொந்த தாய் மாமா மகதான். புரியுதுங்களா? இப்படிலாம் பைபிளை உதாரணம் பண்ணக்கூடாது. தான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு ஒரு சான்ஸ் பைபிள் இருக்குன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் பட்ட பாடு 7 வருஷம், திரும்ப 7 வருஷம் ஆடு மேய்ச்சார். இது தேவையா? 10 முறை சம்பளம் மாத்தினார் மாமனார். நான் சொல்றது யாக்கோப்பு சரித்திரத்தை சொல்றேன். புரியுதுங்களா? நான் சொல்றது எடுக்காம சொல்றது புரியுதா? யாக்கோப்பு எத்த மாவை எத்தனுக்கு எத்த, அப்படிதான் நான் சொல்லுவேன். யாக்கோப்பு எத்த மாமா எத்தனுக்கு எத்த, கல்யாணத்திலே மாத்தி விட்டாரு. நம்ம கல்யாணமா இருந்தா கூட இந்த முகம் தெரியும், முகம் தெரியும். நைஸா போட்டிருப்பாங்க சாரு. முஸ்லீம் போடுற மாதிரி சுத்தமா போட்டு, இல்லைன்னா அப்பவே மாமா லேயால் வேண்டாம், நான் ஆடு மேய்ச்சது ராகேலுக்காக தான், ராகேல் தான் அழகு, லேயாளுக்கு குச்ச பார்வை, யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாமா, நான் ராகேல தான் விரும்பினேன், ரேச்சலை தான் நான் விரும்பினேன். அப்படியா மருமகனே? மூத்த பொண்ணு இருக்கும் போது இளைய மகனை கொடுப்பது, இளைய மகனை கொடுப்பது எங்களுக்கு வழக்கு கிடையாது. அப்ப என்னவா செய்யணும்? இன்னொரு 7 வருஷம் ஆடு இவர் வழியே இல்லை. அடைந்தால் ராகில தான் அடைவேன். இப்ப 7 மாசம் 7 ஆடு மாடு மெய் போட்டு நல்ல குணம் இருக்கு. ஆனா அதே இடத்துல இந்த குணம் தான் இருக்கிறாங்க, இதுல சொல்லிதான் ஆகணும். அதே இடத்துல முற்பிதாக்கள் ஈசாக்குக்கு ஒரே மனைவி தான். அந்த திருமணம் எப்படி நடந்துச்சு? ஆபிரகாம் ஜெபிக்கிறார், மனைவி சாராள் இறந்துட்டாங்க. அதுக்குள்ள முன்னாடி சாராள் 120 வயசுல இறந்துட்டாங்க. ஆபிரகாம் தான் 125 வயசுல இருந்தாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப 90 வயசுல தான் அந்த அம்மா பெற்றெடுக்கிறாங்க. இப்ப 127, அப்ப 37 வயசுல, அவருக்கு 37 வயசு. ஈசாக்குக்கு ஏறக்குறைய எத்தனை வயசு? 37 வயசு. அம்மா இறந்துட்டாங்க. இப்ப ஜெபிக்கிறார். அவரு ஆபிரகாம் வேற இடத்துல இங்கேயும் எலிசேரை கூட்டு போய் நீ பொண்ணு பார்க்க அனுப்புறாரு. எனக்கு வயசாச்சு, என் வீட்டுல நீ வேலைக்காரனா இருக்கிற, ஒட்டகத்தை அழைச்சிட்டு போய் நீ பொண்ணு பார்க்கப்போ வேற எந்த பிரச்சாதி பண்ணியும் நான் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, இவருக்கு விற்கிறதுக்கு நேரம் நடத்திடுவாங்க, படாத பாடுபடணும், வேண்டாம், அதனால அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அவரும் ஜெபம் பண்ணிட்டு தான் போறாரு. ஜெபம் பண்ணிட்டு தான் போறாரு. ஆண்டவரே, இந்த ஒட்டகத்துக்கும் எனக்கும் இந்த தண்ணி ஆறு கரெக்டா ஆவியானவர் என்ன செய்யறாரு? அந்த நேரத்துல ரூபவதி அழகான ரெபேக்கால கதை என்ன செய்யறாரு? அந்த துறவண்டையில நடத்துறாரு. தாகத்துக்கு கொடுத்துட்டு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி கொடுக்கும் அதையும் கொடுத்து, அப்புறம் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சம்மதத்தோட பேசி, இந்த ஈசாக்கு நல்லா கவனிங்க, அப்பா வேற வயசானவர், பொண்ணு பார்க்க என்னை அழைச்சிட்டு போகல, இந்த வேலைக்காரன் அழைச்சிட்டு, பொண்ணு கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, வளர்த்தியா இருக்குமா, குட்டையா இருக்குமா, முடி நீளமா இருக்குமா, முடி இதெல்லாம் தியானம் பண்ணலங்க. வேதத்தை தியானம் பண்ணணும்னு போட்டிருக்கு. அன்னைக்கு பைபிள் கூட இல்லை. அவங்க அம்மா அப்பா ஆபிரகாம் பிள்ளைக்கெல்லாம் சொன்னார்ல வசனத்தை, அதை தியானம் பண்றதுக்கு வயல்வெளியில் என்ன செய்யறாரு? போய் தியானம் பண்றாரு. ஈசாக்குக்கு ஏற்ற துணைய கர்த்தரே இணைச்சார். வாலிப தம்பி, உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறகு, இங்கும் பொண்ணு பிறந்து ரெடியா இருக்கு. வாலிப மகளே, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து என்ன இருக்கு? ரெடியா இருக்கு. கண்டுபிடிக்கிறதா நம்முடைய வேலை. புரியுதுங்களா? அதுக்கு பெற்றோர் நல்ல பிள்ளைக்காக மற்ற காரியத்தை ஜெபிக்கிற மாதிரி திருமண காரியத்துக்காக வரனுக்காக ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளும் உங்களுக்கு ஏற்ற துணைக்காக அதிகமா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதாங்க திருமணத்தினுடைய நோக்கம். அடுத்து இன்னொரு வசனம், மல்கியா 2:15. சீக்கிரம், திருமணத்தினுடைய நோக்கம் சீக்கிரம். மத்தேயுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா மல்கியா வந்துடும். சீக்கிரம் எடுத்துடலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால்
ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சிஸ்டர் 14 படிக்க முன்னாடியே சொன்னோம். ஏன் என்று கேட்கிறீர், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். மனைவிய தோழின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி செய்ய தியானிக்கலாம். தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் 15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்னையே ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக சொல்லிட்டு 16 டிவோர்ஸ் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். மல்கியா 2:16 பாருங்க. டிவோர்ஸ தள்ளி விடுதலை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெறுக்கிற நிறைய காரியத்துல தள்ளி விடுதலை வெறுக்கிறார். ஒரு முறை ஆண்டவர்கிட்ட விபச்சாரம் மனைவி தள்ளி விடலாமா மோச இப்படி எழுதியிருக்காரு சொல்லும் போது அது அவருடைய மன கடினத்தின் நிமித்தம் தான் அப்படி சொன்னாரே தவிர ஆதி முதல் அப்படி இல்லை. ஒருவேளை விபச்சாரம் பண்ணி இருந்தா விபச்சாரம் பண்ணி அவ திரும்பி மன்னிச்சுட்டு நான் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னு நீ ஏத்துக்கலாம். ஆனா உனக்கு ஏத்துக்க ஐயா இருந்தா அந்த ஒரு காரணத்தை தவிர எக்காரணத்தை கொண்டு மனைவி என்ன செய்யக்கூடாது? டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் சொல்றத பார்த்துருக்கோம். செட் ஆகல பாஸ்டர். என்ன செட் ஆகணும்? ஃப்ரெண்டுக்கு சட்டையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாஸ்டர். ஏன் குடிக்கிறாரா? இல்லை. ஏன் மற்ற பெண்ணோட தொடர்பா? இல்லை. ஒரு ஒரு சகோதரி வயசான காலத்துல 57 வேற மகளுக்கு கல்யாணம் படித்து பேர குழந்தைலாம் பார்த்துருச்சு. இப்போ வந்து டிவோர்ஸுக்கு வருது. அப்ப ஜட்ஜி கேட்கிறார், இது உலகத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏன் என்ன செய்யறாரு வீட்டுக்காரு? சம்பளத்தை கரெக்டா செய்யறாரா? பணத்தை நிர்வாகம் பண்றாரா? எல்லாம் ஓகே பாஸ்டர். ஆனா அந்த மனுஷன் காலையில வாக்கிங் போயிட்டு வந்து காலையிலேயே டீ கேட்கிறார் பாஸ்டர். ஃபாதர் ஜட்ஜி இல்ல ஜட்ஜி சார் கேட்கிறாங்க சார். காலையில டிஃபன் சுட சுட கேட்கிறாரு. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அங்க பக்கத்துல ஒரு வீடை வாங்கிக்கிறாரு வாடகைக்கு. நானும் போயிடுறேன் குடும்பமா. ஆனா மத்தியானத்துக்கு சுட சுட என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. பக்கத்துலயே ஆபீஸா இருக்கிறாங்க. வீட்டுக்கு இடையில காலையில ஒரு டீக்கு வந்துடுறாரு. அப்புறம் ஒரு 3 மணிக்கு வர டீக்காக கடைக்கு போவாங்கல்ல, ஒரு கடையெல்லாம் சாப்பிட மாட்டார், வந்துடுறாரு. நானும் இத்தனை வருஷம் சமைச்சு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போச்சிட்டாரு. இனி செட் ஆகாது, இனி ஒத்து வராது, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுங்க. இதுக்கு டிவோர்ஸா? கணவர் மாறிட்டா போதும். சுடலாமா அந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டுமா இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டீக்கு ஆஃபீஸ்லேருந்து டீக்கு வர்றதுக்கு பதிலாக கடையில் டீயை சாப்பிட்டுக்கிட்டு கடையில் உடைய சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் 6 மணி நேரம் பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி நைட்டு அதேமாரி சுட இதனால் சமைச்சு என்னால் என்ன செஞ்சுட்டேன், தோந்து போயிட்டாங்கன்னா நான் டிவோர்ஸ். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது மல்கியாவில் நீங்கள் 2:15 பார்க்கும்போது உன் உடன்படிக்கையின் மனைவி. அப்போ திருமணம் என்பது ஒரு கவர்னன்ட். திருமணம் என்பது ஒரு வெல்டிங். 2 உலோகத்தை என்ன செய்யறாங்க? ஒரு வெல்டிங் பண்ற மாதிரி 2 மனதை என்ன செய்யறாங்க? திருமணத்தின் மூலம் சில பேர் பத்திரிகை அடிக்கிறத பார்த்திருப்பீங்களா? கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். இருமணம் ஒரு மனம் ஆகிறதுலான்னு ஏதோ அப்படி போடுவாங்க விவாகத்தை. நம்ம பரிசுத்த விவாகம்னு போடுறோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க இருமணம் இணையும் வீழா அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை. அதுதான் பாஸ்டர் தேவ சன்னிதியில கேட்கிறாங்க. கணவனை கேட்கிறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் வேற வழியெல்லாம் கல்யாணம் நடக்கணும்ல. மைக்க கொடுத்தோன்னு கல்யாணம் இன்னும் போயிருமே. ஒரு இதோ பொருளியோ நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்துப்பாரு, டெக்கரேஷன் பண்ணிட்டு. மனைவியும் கணவர் எப்படி இருப்பாருன்னு அப்படின்னு சில காரியங்களை பார்த்தா இந்த கல்யாணத்தெல்லாம் பாருங்க தூங்கி வழிவாங்க. அதனாலதான் சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன செய்தி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது, போயிட்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் 2 நாள் கழிச்சு இந்த வீடியோவை என்ன செய்யுங்க, வந்த பிறகு போட்டு பாருங்க. அப்போ கணவன் மனைவிக்கு ஆலோசனை இருக்கு, அப்போ கேட்டு நடங்க, ஆண்டவர் ஆசிரியப்பான்னு சில பாச சொல்லிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், விவாகம் ஒரு உடன்படி. கணவன் சொல்றார், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும். அந்த வார்த்தையை கவனிக்க, பிறர் முகம் பாராமல். அண்ட் இந்த வேர்ட் பிறர் முகம் பாராமல் உமக்கே மனைவியா இருப்பேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தான் சொல்லி தேவ சன்னிதியில பிதா குமார் பரிசுத்தாவின் மொழியில பாசஸ் மத்தியில
அப்பா அம்மா மத்தியில, உறவினர்கள் மத்தியில, இனஜன பந்த மத்தியில அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, தெய்வம் கேட்கறாங்க, பாஸ்டர் கேட்கறாங்க, விசுவாசி கேட்கறாங்க, இல்ல அதே போல மனைவிட்ட மைக்க கொடுத்து வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் துஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிறர் முகம் பாராமல் உமக்கே கணவனா இருப்பேன், உமக்கு நான் கீழ்படிவேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் இதாங்க உடன்படிக்கை. விவாக தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். மேரேஜ் இஸ் எ கவர்னன்ட். மேரேஜ் இஸ் எ நியூ பிகினிங். ஒரு புது துவக்கம். இவங்க குடும்பம் வளர்க்கப்பட்டது வேற, சாப்பாடு வேற, அதே மாதிரி இந்த குடும்பம் ஆணு பெண் இதெல்லாம் வேற. அப்போ ஒரு புது துவக்கம், புது வீடு. அதனாலதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லும் போது உன் தகப்ப வீட்டை மறந்துடுனா சுத்தமா போகாம இல்ல. அங்க நாங்க அப்படி சாப்பிட்டோம், நாங்க இங்க இப்படி சாப்பிட்டோம், அங்க போனாதான் தெரியும் மருமக விருந்துக்கு. முதல் நாள் நல்ல விருந்து தடாப்படான்னு நடக்கும். அதனால்தான் ஒருத்தர் சொன்னாரு, முகம் தெரிகிற வரைக்கும், முகம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளே வந்துடணும், 4ஆவது நாள் அங்க தங்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? முதல் நாளும் மருமை வந்திருக்காருன்னு சொல்லி என்ன, அந்த மட்டன் பிரியாணி, ஆடு அடிக்கிறது, அப்புறம் என்ன சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஸ்வீப்பு, நல்ல தடப்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். 2ஆவது நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த பெரியவங்க சொன்ன பழமெல்லாம் சில நல்ல பழம். 3ஆவது நாள் கொஞ்சம் அப்படியே அவசரத்தில் எங்கள் அம்மா பழைய சோறு இருக்குமா, நான் கொஞ்சம் வேலையாக போகிறேன், அப்பாவும் போகிறாரு, வீட்டுக்காரருக்கு காலையில், அப்புறம் நீ மத்தியானம் நீயே சமைச்சு கொடுத்துரு, மாமியார் இருந்து நல்லா மருமாடு கவனிக்கணும், தடப்படாலாம் ஒன்றுறாங்க சமைச்சிட்டு ரைட்டுங்களா. நான் சொல்றது முதல் விருந்து அதெல்லாம் நல்லா கரெக்டாக செய்வாங்க. அப்போ அப்புறம் அந்த மருமையை மாமனார் வீட்டுக்கு போகும்போது முதல் நாள் அப்படி, 3ஆவது நாள் பழைய சோறு கொடுக்குமா, இப்படி பார்ப்பாரா. முதல் நாள் பட்டர் பிரியாணி, 2ஆவது நாள் இன்னும் கொஞ்சம், 3ஆவது நாள் பழைய சோத்துல என்ன தெரியும், தண்ணியில முகம் தெரியுது. சரி பாமா வீட்டுக்கு போகலாம், அடுத்த நாள் எங்க போகணும். அதனாலதான் விருந்தும் மருந்தும் அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காங்க. விருந்தும் மருந்தும் தொடர்ந்து போய் மாமனார் வீட்டுல இருந்தா மதிப்பே இருக்காது. வாலிப பிள்ளைகளா, என்ன பாஸ் இப்பவே எங்களை வச்சு இவ்வளோ செய்து கொடுக்குறீங்களே. நான் திருமணம் ஆகி இப்போ எத்தனை ஆண்டு ஆச்சு, 30ஆ? 29. ஆமாம், என் மனைவி இருக்காங்க சாட்சி. ஊழியத்தை நிமித்தம் சேர்த்து சொல்லுங்க. என் மச்சனுடைய எங்கே போனாலும் மிச்சு போனால் ஒரு நாள், தவிர்க்க முடியலன்னா அது 2 நாள், அவ்வளோதான். ஏன்னா பாசமாக கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வேலை மற்ற காரியங்கள் நிமித்தம் வந்துடும். அன்பு தெய்வ பிள்ளைகள், ஏன்னா ஒரு புதிய குடும்பம், புதிய வீடு, புது உறவு, நாத்தனார், மாமனார், மாமியார், இப்படி புது உறவு, அதுதான் மேரேஜ் ஈஸியா நியூ பிகினிங். அடுத்து மேரேஜ் ஈஸியா நியூ ஜாய். திருமணம் ஒரு சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். இதில் ஒரு வசனத்தை சொல்லி நேரதான் அதனால நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். இது ஒரு முகவர செய்தி தான். பின்னாடி தொடர்ந்து நம்ம என்ன, குடும்பம் நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா, அதுதான் அந்த மாதம் கொடுத்தா ஆசீர்வாதம். ஆதான் எவ்வளவு ஆசீர்வதித்தா, பிரதர் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கேமரா வாங்கும்போது, ஒரு இது வாங்கும்போது அந்த புக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த புக்குக்கு என்ன பேர், மேனுவலா? ஆமாம், அந்த புக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும், போடணும், அந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணணும், செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா பொருளுக்குமே ஃப்ரிட்ஜு மற்றதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணி என்ன சொல்லணும். அது மாதிரி ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு புக்கை, ஒரு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், திருமணம்னா என்ன, எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னது ஒரு முகவர செய்தி தான், முகவர செய்தி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். படித்தவன் எழுதுனவன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தெரியாதவங்க நம்மளை விட அந்த புரட்சாதிகள் நல்லா குடும்பத்தை நடத்துறாங்க சில இடத்துல. அதெல்லாம் நீங்க நடத்தணும்னு சொல்ல வரல, நான் பொதுவா பேசுறேன். கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் நல்ல குடும்பம் நடத்துறாங்க, நல்ல குடும்பங்களா இருக்கு. ஆனா சில இடத்துல அவங்களாம் பைபிள் இல்லை, இது மாதிரி ஜெபம் இல்லை, இப்படி 8 to 11 மணி வந்து உட்காரல, அப்படி சத்தியத்தை கேட்கல, மனசாட்சிக்கு பயந்து அவ்வளவா. அங்கேயும் சில பிரச்சனை இருக்குல்ல, நான் சொல்லல. ஆனா இல்லாமலே சில குடும்பங்கள் நல்லா நடத்துறாங்க.
ஆனா நம்ம கிறிஸ்தவ குடும்பம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இதை சரியா அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி நடக்கணும், கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், பிள்ளைகள் எப்படி நடக்கணும், திருமணத்தை எப்படி நடத்தணும், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில தவறுகளை செய்வதனால தான் குடும்பத்துல சண்டை பிரச்சனை இந்த காரியம்லாம் நடைபெறும்.